எனக்கு அன்பான நேயர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பக்தியை அவர் காண விரும்புகிறார். நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறது? இன்றைக்கு நாம் வாசிப்போமானால் எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவையன் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இளவையன் பக்தி. தேவ பிள்ளையை, நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் நாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசித்தோம்? ஆரம்பத்தில் எத்தனை முறை கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தோம்? எத்தனை முறை மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய விசுவாசம் மேலோங்கியதாக இருந்தது. ஆனால் தேவ பிள்ளையை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பக்தி கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறது? தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளை, இன்றைக்கு சூழ்நிலை மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, பிரச்சனை மத்தியில் நீ போகும் பொழுது உண்மையாகவே நீ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தியும் நீ தேவன் மேல் வைத்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கையும் உண்மையுள்ளதாக இருக்கிறதா? இன்றைக்கு சிந்திப்போம். கர்த்தாவே, சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவரே, இது விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த இளம் வயதின் பக்தியை நீ நினைத்துக்கொள். தேவனாய் கர்த்தர் சொல், இளம் வயதிலே ஆரம்பத்தில் இருந்ததான விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்ததான மகிமை, ஆரம்பத்தில் இருந்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த நாட்களை நாம் இன்றைக்கு எத்தனையோ முறை மறந்திருக்கிறோம். உலகத்தோடு போராடும் பொழுது நாம் தேவனுக்குள் வைத்திருந்த பக்தியும் விசுவாசமும் இன்றைக்கு தேவன் மேல் இருக்கிறதா? உலக பொருளை கண்டு, உலகத்தின் காரியத்தை கண்டு நாம் போகிறோமே தவிர, தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பக்தியை நாம் மறந்து விட்டோம். தேவனை அறிகிற அறிவை மறந்து விட்டோம். தேவனுடைய ஆலோசனை வெறுத்து விட்டோம். தேவனுடைய சன்னதியிலே நிற்கிற அனுபவத்தை நாம் இறந்து விட்டோம். ஆதியிலே நாம் அநேக மணி நேரங்கள் தெய்வ சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு மாறி போய்விட்டது. இன்றைக்கு காலப்போக்கிலே ஜெபம் என்பது 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாத்திரமே போகிற அநேக விசுவாசிகளை பார்க்கிறோமானால், இன்றைக்கு நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, எங்கள் பக்தி ஆண்டவரே, அதிகாலையிலே நாங்கள் நேரத்திலே உட்கார்ந்து கேட்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும். தேவன் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நம்முடைய பக்தி தேவன் மேல் இருக்கட்டும், நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். அவர் தான் நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில் உன்னுடைய பக்தியை யோசித்து பார். எத்தனை முறை நாம் தேவனை விட்டு வழிவிலகி போயிருக்கிறோம்? எத்தனை முறை ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்கவில்லை? எத்தனை முறை வேதத்திலே நாம் நிலைத்திருக்கவில்லை? நம்முடைய பக்தி காலையிலே தோன்றி மாலையிலே மறைகிற ஒரு சூரியனை போல், மேகத்தை போல் இருக்கிறது. தேவ பிள்ளை, இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். என்றால் நீர்தான் எங்கள் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறீர். நீர்தான் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர்தான் எங்களை கர்த்தாவை கண்ணின் கருவலியை பாதுகாத்திருக்கிறே. எங்கள் விசுவாசம் பக்தியும் உங்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலைமை நீ வாழுவாயானால் தேவ பிள்ளை, இந்த உலகத்தில் எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த காலையை நாம் தொடங்குவோம். தேவ பிள்ளையை, உன்னுடைய பக்தி மாயமான பக்தியாக இருக்கக்கூடாது, விருதாவாய் போன பக்தியாக இருக்கக்கூடாது. தேவனை நேசிக்கிற பக்தியாக, விசுவாசமுள்ள பக்தியாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த பக்தி உள்ளவனை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் பக்தி ஆண்டவரே ஒரு மாயையாக இருக்கக்கூடாதப்பா. நாங்களும் மேல் வைத்திருக்கிற பக்தியும் விசுவாசமும் கடைசி வரைக்கும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. காலத்தை கண்டோ கோலத்தை கண்டோ நாங்கள் இல்லாதபடி என் தேவனை முன்னாக வைத்து எங்கள் பக்தியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பக்தியில் உன்னை தமக்கென்று தெரிந்து கொண்டதுக்காய் சோத்திரம். ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க சுவாமி. இந்த கால வேலைக்காய் சோத்திரம். ஆண்டவரை மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் பக்தியும் நிறைவேற்றி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.